ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரோக்கோலி 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கிண்ணம் வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு அரிசி மாவு 6 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க. அரிசி மாவு போட்டால் தான் நல்லா மொறுன்னு இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கே டேஸ்ட்டாக இருக்கும். 6 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் வந்துட்டு இன்றைக்கி 2 கப்பு ப்ரோக்கோலி எடுத்திருக்கேன். 2 கப்புக்கு அது வந்துட்டு அரை கப் அந்த கணக்கு வரும், சரிங்களா? அதுக்கப்புறமா மைதா மாவு வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இன்னொரு ஸ்பூன் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறமா வரமிளகா பொடி 1.5 டேபிள் ஸ்பூன். அப்புறம் மல்லிப்பொடி அரை டேபிள் ஸ்பூன். கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன். லெமன் ஜூஸ் 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன். உப்பு அரை டேபிள் ஸ்பூன். அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ப்ரோக்கோலி வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா அலசி வச்சுருக்கேன், ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு. அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. 2 கப் ப்ரோக்கோலி அரை கிலோ வரும், சரிங்களா? அதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கை வச்சு ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பு பற்ற வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெய் காயட்டும். அதுக்கப்புறமா அதில் ப்ரோக்கோலியை இந்த மாதிரி ஒவ்வொன்றா வச்சு சேர்த்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சிங்கன்னா கரிஞ்சிரும், ஒரு மாதிரி டேஸ்ட் அப்புறம் நல்லா இருக்காது. ஸோ நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். லைட்டாக போட்ட உடனே ஒட்டுன மாதிரி இருக்கும், ஆனால் அப்போதைக்கு எதுவும் கிண்டிடாதீங்க. கிண்டிங்கன்னா அந்த மசாலாலாம் அந்த கரண்டியோடு வந்துடும். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே இது பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் வேக விட்டு தானாக அதுவே மேலே வந்துடும். நீங்கள் கரண்டி வச்சு எடுத்தோன்னே எதுவும் கிண்டக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் அதுவே மேலே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும். நல்லா பரட்டி விட்டு ஒரு 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். கலர்லாம் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் எடுத்துருங்க. ஆயிலெலாம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு பேட்ச் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து மறுபடியும் இதே மாதிரியே லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே இந்த மாதிரி போட்டு ஒன்று ஒன்றா சேர்த்து மறுபடியும் பொரித்து எடுத்துடலாம் எண்ணெயில். நல்லா சூப்பராக இருந்தது ப்ரோக்கோலி 65. செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு ஓரளவுக்கு இதானதுக்கப்புறமா தான் நீங்கள் கிண்டி விடணும். அதுவே மேலே வந்துடும் லைட்டாக. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிண்டிங்கன்னா ஒட்டி இருக்கும் பாருங்கள். அந்த இதிலெல்லாம் க்ரீன் கலர் மாதிரி இருக்குல்ல, அதிலெல்லாம் நல்லா வெந்த மாதிரி தெரியுது பாருங்கள். கலர் நல்லா சேஞ்ச் ஆக விட்டு எடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே தான் அடுப்பை வச்சுக்கணும். ப்ரோக்கோலி 65 இப்போ ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் கொடுத்துருங்க.